ஹாய் மக்களே, இன்னைக்கு சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? காலையில் பின்னாடி வாசலில் திறக்கிறேன், கிச்சு 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 ஒரு சத்தம். என்ன சத்தம் பாருங்கள், அது அணில் சத்தம். அப்படியே முன்னாடி வாரேன், இங்கேயும் ஒரே அணில் சவுண்டு தான். என்னன்னே தெரில, அணில்கள் எதையோ நமக்கு உணர்த்து, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் நம்ம மரமண்டைக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம ரோஜாயில் நிறைய மொட்டு கிடந்து எத்தனை பூ பூத்துருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு ரோஜா தான். சரி பறிக்காண்டாம், செடிக்கு அழகாக கிடந்துட்டு போட்டோம் அப்படின்னுட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் நமக்கு சமைக்காண்டா, ஏன்னா இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பற்றிலாம் நான் கொஞ்சம் நேரம் தூங்க தான். சரி, அப்புறம் பால்காரன் போயிட்டான் போலுக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்தான். நான் ஏன்டா அப்படின்னு கேட்டேன். நானும் தூங்கிட்டேங்க ஞாயிற்றுக்கிழமைல அப்படின்னு நிட்டான் அவனும். ஓகே, எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் போய் டீ குடிச்சிட்டு அவிய வீசின கையும் வெறுங்கையுமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா மற்ற நாளுன்னு வச்சுக்கிடுமே மீன் வாங்கிட்டு வருவாவ. இது ஞாயிற்றுக்கிழமை தான் நான் கொஞ்சம் பிந்தி வாங்கினா போதும்லான்னு எல்லாம் பெத்தனம் தான். ஓகே, நானும் பையன் முத்தத்தை தூப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தத்தை தூத்து எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா ஃப்ரிட்ஜு உள்ள மாவு இல்லை. நேற்று நைட்டு தான் எல்லா மாவையும் தூக்கி தூர ஊற்றுனேன். ஏன்னா மாவெல்லாம் ஒரு 2 நாளுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது, வயிறு சம்மந்தமான நோய்கள்லாம் வரும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இப்போ உடம்புக்கு சரியில்லை பார்த்தீங்க, வயிறு சம்மந்தமான பிரச்சனை. அப்போ அதில் இருந்து எனக்கு அது மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயமாட்டு பதிஞ்சு போச்சு. நம்ம ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் 2-3 நாள் வச்ச மாவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. என்ன காரணம் நினைக்கிறிய? அவளும் வேலை பார்க்கல. அதான் அவளும் வேலை பார்க்கல. அப்போ அப்படிதான் கொஞ்சம் சவுண்டெல்லாம் வரும். விட இப்போ தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுவா. யாரு? அப்பவே நான் நல்லா தான் பேசுங்க. வாய என்ன போட்டு அடைக்கணும் தெரியுமா? பாரு, நான் என்னது வாங்கிட்டு வரச்சுன்னா உருட்டு உளுந்து வேண்டாம், முழு உளுந்து தான் வேணும்னே. சிறு உளுந்துன்னு தான் எழுதுனேன். அவன் கணக்கு தெரியாம தந்தானா அதுக்கு எனக்கு தெரியாது. லிஸ்ட் எடுத்து பாருங்க, முழு உளுந்து எழுதியிருக்கேன். முழு உளுந்துன்னு எழுதுனேன். அவன் தரலன்னா அதுக்கு எனக்கு தெரியாது. இது என்ன சிறு பேரும் ஓகே பாருங்க, முழு உளுந்துன்னு எழுதியிருக்கேன்னா இது மாற்றிட்டேன். அப்போ காலையில் உளுந்தங்கஞ்சை வைக்கலான்னு தான் ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு தான் ஞாபகம் வருது, உளுந்தஞ்சோறு சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுது அப்படின்னுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டேன். உளுந்தஞ்சோறு கிண்டுவோமா கோழி இறைச்சியும் வாங்கி அப்படின்னு. அந்த அளவிய சொன்னாவ ஓகே அப்படின்னு. ஏன்னா மற்ற சாப்பாடெல்லாம் சமைக்க தான் செய்வேன், ஆனால் சில சாப்பாடுகள் கொஞ்சம் பக்குவமாக செய்யணும் பதியெல்லாம், அது நமக்கு கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்தால கொஞ்சம் ஜாமனமும் வாங்க வேண்டியிருந்து சரின்னுட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு அதையும் கொடுத்து விட்டை. எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இவே இறைச்சி வெட்டி வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் தவப்பரும் மோவில் தான் இருந்து உரிச்சிக்கிட்டு இருந்தாவ. நான் கொஞ்சம் துணி இடந்து கையில் துவைக்கக்கூடிய துணி அதை துவைச்சிக்கிட்டு அப்படியே சோத்தையும் அடுப்பில் தீப்பத்தை வச்சுருந்தோம்ல, தீ தள்ளி தள்ளி இருந்தேன். வீட்டுக்குள்ளே வர எல்லாம் அந்த மாதிரி வச்ச மேனிக்கு இறைச்சி மட்டும் கழுவி விட்டு வச்சுருக்காவ. வெங்காயம் உருளைக்கிழங்குல கட் பண்ணி வச்ச இடத்துல இருக்குது. ஆள் வெளியே போயிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்கி எலுமிச்சம்பழம் வீட்டில் இல்லை, அதை வாங்கி தான் போயிருக்கிறாங்க. ஓகே, வாங்கிட்டு இருந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாவ. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு சொன்னாவ. ஓகே, அதையும் நான் அடித்து வச்சேன். ஏன்னா நமக்கு எடுபடி வேலை தானே உண்டு. ஞாயிற்றுக்கிழமைனாக்கி பொண்ணு தேங்காய் திருவி கொடுத்தா, நான் தேங்காய் பால் அடித்து புளிய போகிறேன். அப்புறம் சொல்லியாவ தேங்காய் நைஸாக அரை அப்படின்னுட்டு. அப்போ தான் அந்த சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்தால அதையும் சரின்னுக்கிட்டு நைஸாக அரைச்சி கொடுத்துட்டு அப்படியே உளுந்தஞ்சோறுக்கு போடுறதுக்கு சுக்கு இடிச்சு கொண்டு கையில் கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க பக்குவம் பார்த்துக்கிட்டு இருந்தாவுங்க. வியாவலை போலுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி கேட்டாவ. நானும் கரெக்டாக இருக்கும், தண்ணியை கூடுதல் ஊற்றி தண்ணி கொஞ்சம் கூடி போச்சு. ஆனாலும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு வேளை தான் மத்தியானம் ஒரு வேளை தான் சாப்பிடணும். நைட்டுக்கு இந்த சிக்கன் கூட்டை வச்சு சப்பாத்தி சுட்டு தின்னுக்கிடலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரங்க பொரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாவில் அதில் கொஞ்சம் எடுத்து நான் சூடாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூடக்கூடிய கம்பி வாங்கி ஒரு நாள் மீன் சுட்டு தின்னு மிச்சம்.
இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரன் நான் சுடும்போது சொல்லிக்கிட்டு இருக்காவ, நீ மட்டும்தான் திங்கணும், எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நாங்கள் பொரிச்சதே சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்கிட்டு சிக்கன் கூட்டும் ரெடி பொரிச்சுக்கிட்டு இருந்தாவ. நானும் சுட்டேன். ஆனால் எங்கள் தஸ்விந்துக்கு கொடுத்தேன் பாது எங்கள் சுட்ட இறைச்சி. பெரியம்மா நல்லா இருக்குன்னு சொன்னான். ஏன்னா பொரிச்சதும் சாப்பிட்டான், சுட்டதையும் கொடுத்தேன். எது நல்லா இருக்குன்னு கேட்டேன். ஆனால் அவங்ககிட்ட சுட்டதும் சொல்லலை. அவன் சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குது பெரியம்மான்னா. ஓகே, ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயங்காலம் சும்மா வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க தான் வா வா பீச்சுக்கு போவோம் அப்படின்னுக்கிட்டு இன்றைக்கி எந்த பீச்சுக்கு கூப்பிட்டு போனவ தெரியுமா? சங்குதுறை பீச்சு கூப்பிட்டு போனவ. அங்கே வந்து பிள்ளைங்களை விளையாடுறதுக்கு பீச்சு செட்டு, காத்தாடி, இந்த இந்த குச்சி குச்சியாக இருக்குது. இதெல்லாம் ராத்திரி ஆனோன்னா லைட் எரியும் போலுது. இந்த டைமில் மண்ணை உள்ளே இழுத்து ரெண்டாவது ஒரு சீசனில் மண்ணை வெளியாடுச்சு. இது இந்த காலத்துக்கு பிறகு ரெண்டாவது மண்ணெண்ணெய் எனக்கு அது தெரியாதா. அப்புறம் 7 மணி 7:30 தான் நாங்கள் அங்கேருந்தே வந்தோம். பார்த்தா எல்லாரும் வாங்கி வச்சிருக்காவ, லைட் எரியுது. இந்த கடல் பொல்லாத கடல் பற்றியங்க. நானும் வேகமாக அது பெரிய பெரிய அலை வரும்போது செல்லை ஆன் பண்ணணும்னு வச்சுக்கூடுமே அடிக்கவே அது ஸ்மூத்தாக சின்னதாக அலை வந்துட்டு போயிடும். அப்புறம் சரி எவ்வளோ நேரம் செல்லை கையில் பிடிச்சிக்கிட்டே இருப்பானேன்னு அமர்த்தி வச்சோன்னா கையில் கீழே வைங்க தெரியும். எப்படி இப்படி தூக்கி சாப்பிடு அப்பாவுக்கு வை வேண்டாம். அங்கே வந்து கடற்கரையில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பையன் வந்தான். அவங்ககிட்ட இது என்னது, இதுக்கு பேர் என்னதோ ஒன்று சொன்னான். போன வாட்டி வேறு ஒரு கேக் வாங்கி சாப்பிட்டோம்போது எங்கள் முட்டை மாதிரி இருந்து நல்லா சூப்பராக இருந்து அதே வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு சரி எப்பவும் ஒரே மாதிரி வாங்கி சாப்பிடாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தான் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கேக்கு வாங்கி சாப்பிட்டோம். பரவாயில்ல, சுமாராக தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து கடற்கரையில் வந்து மக்க மனுஷங்க தான் விளையாட வருவாங்கன்னு நினைக்காதீங்க. காக்கா கூட்டம் ஜாஸ்தி. அப்புறம் வந்து நாய்கள், நிறைய நாய்கள். அப்புறம் கடல் அடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால 2-3 போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. போவாதீங்கன்னு அவங்க ஒதுக்கி விட நம்ம மக்கள் ஆர்வக்குள்ளரில் கடலுக்கே கால் நினைக்கி ஓடி ஓடி போனாங்க. அப்புறம் போன வாட்டி என் பொண்ணு வந்திருந்தால இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. என்னது ஃபுல்லாக வந்து சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, சிக்கனு அப்புறம் என்னெல்லாமோ வச்சு அரைச்சி, இது எப்படி சொல்லன்னு தெரில, நல்லா வேக வச்சு அரைச்சி எதுக்குள்ளேயே வச்சு முக்கி எடுத்து எண்ணெய்க்கு போட்டு பொரிச்சு கொடுக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்து. இது தக்காளி தொக்கு போல் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்து. இந்த கடை எப்படி தெரியுமா, லோடு ஆட்டா இருக்குது பார்த்தீங்களா, லோடு ஆட்டா அதை தான் இந்த கடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்து. நான் அதையும் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தேன். இதுதான் அந்த ஸ்நாக்ஸு, சாப்பிடக்கு நல்லா இருந்து. அப்புறம் இந்த கடையிலேருந்து தள்ளி வந்தால காலிஃப்ளவர் சுட பொரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்காரங்க எனக்கு ஒன்று வாங்கினாங்க. இது காடை முட்டை, அதை போட்டு ஆம்லேட் போடுறதுக்காக தான். அதில் ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓட்டையாக இருக்குது அந்த மிஷின். ஓகே, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறேன். எங்கே போகிறது, இருந்த இடத்துல தான் போய் இருந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வழி நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரங்க அந்த நாள் ஞாபகம் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடையில் போய் இருக்கிறாவ. என்ன அப்படின்னு பார்த்தாக்கி கிழங்கு வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, கிழங்கு வத்தல் பொரிச்சது, அது போய் வாங்கி அவங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்தாவ. ஆகக்கூடிய பழைய இடத்துல நாங்கள் இருந்த இடத்துல வேறு ஆட்கள்லாம் வந்து இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம பட்டாவாக போட்டு கொடுத்துருக்கு, நம்ம இடத்துல யாரும் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த இன்னொரு இடத்துல போய் நாங்கள் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கே ஒரு நாய் வந்தது எங்கள். அப்போ அந்த நாய் வந்து பார்த்துட்டே இருந்தோம். அதில் என் பொண்ணு வந்து அது வந்து நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். என் பொண்ணுக்கு ஒரு பண்டை வாங்கியிருந்தோம்ல, அதை நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அது கொடுக்கறதுக்கு நாய் அந்த ஸ்மெல்லில் தான் ஆனால் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், காலி பிளேட்டை பார்த்துட்டு. அப்புறம் காலிஃப்ளவர் தூக்கி போட்டதுக்கு திங்கலை அது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க கிழங்கு வத்தல் தூக்கி போடுறாங்க, திங்கலை. பார்த்தீங்களா, அந்த நாய் கூட அதுக்கு பிடிச்சாதான் சாப்பிடுது, இல்லாட்டி அது பாட்டுக்கு போயிடுது. ஓகே, அப்புறம் நம்ம மனுஷங்க எப்படி இருப்போம் சொல்லுங்கள். அப்படியே ஒரு வழியாக இருந்து நேரமும் நல்லா இருட்டிச்சு. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த வெக்க நேரம் பார்த்தீங்களா, யாருக்குமே கடற்கரையை விட்டு வீட்டுக்கு போகணுன்னு ஒரு எள்ளு போல் ஐடியா கிடையாது. எல்லாரும் டேரா போட்டு அங்கேயே இருக்கிறாங்க. நாங்கள் தான் வெளியே லைட்டு போடாமல் வந்துட்டு போயிட்டோம். இப்போ லைட்டு போட்டு போயிருந்தோன்னு வச்சுக்கிடுமே, நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்திருப்போம்.
சரி நம்ம வீடு மட்டும் இருட்டாக கிடக்குமே, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அங்கேருந்து ஒரு 7:15 போல் கிளம்பியிருப்போம். கிளம்பி வீட்டு வந்து சேர்ந்ததும் அடுத்த கட்ட வேலை என்னது, நைட்டுக்கு சப்பாத்திக்கு மாவு பெசணும். சப்பாத்தி சுட்டு நைட்டு